டெக்னாலஜிஸ் ஸோ இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ என்னன்னா எங்க இருக்கிறோம், எத்தனை டேக் வேணாம் டிஜிட்டல். நான் இவ்வளவு நல்லா இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படி இருக்கிறனானே உங்க கண்ணுக்கு அழகா தெரியும். பள்ளம் சுட்டு சுருக்கெல்லாம் இருக்காது. இது அந்த காலத்துல அப்படி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் வளர்ந்துருக்கு இப்போ. அதனால எங்களுக்கு சவுண்டு இதெல்லாம் கேட்காது. அழகா நம்ம பேச அவங்க எத்தனை டேக் எடுத்தாலும் அதை எடிட் பண்ணி ஆன் த ஸ்பாட் எடிட் பண்ணி போடுறதுக்கு வளர்ந்துருக்கோம். இது வந்து அதே சின்ன திரையிலையும் இப்போ நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்னா, ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை அண்டு ஒவ்வொரு கேமரா வச்சு ஷூட் பண்ணுறது வேற. 3 கேமரா இருக்கும். அதை நமக்கு சொல்கிறவர் என்ஜினியர் மேலே இருப்பாங்க. அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து இப்போ ஒரு டைலாக் நீங்கள் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன்னா க்ளோஸ்அப் அப்படின்னு அவர் சொன்னார்னா இந்த கேமரா சொல்கிறோன்னு என்கிட்ட வரும். அது வர்றது தெரியும். ஸோ நம்ம க்ளோஸ்அப்பில் இருக்கோம், சின்ன திரை. அப்போ நம்ம ஸ்டடி. அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா அவங்க சொன்னதுக்கு அப்புறமேலு இது அப்படியே பின்னால் போனோன்னா ஆல் ஆர்டிஸ்ட் அதில் இருப்பாங்க. இன்னொரு பெரிய விஷயம், இப்போ மைக்கு வந்து நம்ம குட்டியாக கையில் பிடிச்சிக்கிறோம். அப்போ வந்து மைக்கு மேலே தொங்கும். அந்த சவுண்டையும் ஃபாலோ பண்ணணும் சின்ன திரை. இப்போ வேற டப்பிங்கில் இருக்கோம், போகிறோம், திருப்பி டப்பிங் பேசுகிறோம். டப்பிங் காலங்கள் வந்துருச்சு, அது யார் வேணாலும் பேசலாம். ஆக சின்ன திரைக்கும் இதுக்கும் இதை விட என்னன்னா, பெரிய திரைப்படம் திரையிடும் போது ஆடியன்ஸுக்கெல்லாம் படிப்பாங்க, சந்தோஷமாக இருக்கும், நம்ம போய் பார்ப்போம். சின்ன திரை அவங்கவுங்க வீட்டுக்குள்ள ஹாலில் நான் என்னத்தை மாற்று அப்படின்ட்டு இருக்கிறோம். ஆக வளர்ந்துருக்கும்.